இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யாரெல்லாம் நீட் தேர்வுக்கு வந்து படித்து எக்ஸாமினேஷன் எழுத காத்துட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் இப்போ உடனே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புக்கான தகுதிக்கான தேர்வு வந்து தற்போதைக்கு நடைபெற இருப்பதாக டேட்டெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடைபெறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் டேட் வந்து மே மாதம் 4ஆம் தேதி வந்து நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதுமே வந்து இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி சண்டே அதுவுமா வருதுங்க. எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்டர்நூன் 2 PM தொடங்கி 5 PM வரைக்கும் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்திய டைம் படி இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான எப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து கட்டணம் கேட்பாங்க, எப்படிப்பட்ட சிலபஸ் எல்லாம் படித்தா பாஸ் பண்ணுறது டீட்டெயில் நம்ம பார்க்கலாங்க. கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து 1700 ரூபாயும், பொது அதாவது ஓபிசி, பிசிஎம், பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கட்டண ஃபீஸ். 3ஆம் பாலினம் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 3ஆம் பாலினம் இவங்களுக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு வந்து கட்டணம். இதில் இருந்து இந்தியாவில் இருந்து நீங்கள் வெளியிலேருந்து ஏதாவது நீங்கள் விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்கன்னா 9500 ரூபாய் பர் ஒரு ஆளுக்கு வந்து கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வந்து வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் வந்து தேர்வு முறை வந்து பேனா மற்றும் காகித அடிப்படையில் தாங்க நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல கேள்விகள் வந்து கேட்கப்படும். மொத்தமாக வந்து 720 மார்க்கு தான் அவங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க. மொத்தமாக கேட்டிங்கன்னா 180 கேள்வி வந்து கேட்கப்படும். அதில் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க் வச்சு 720 மார்க் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டின் சரியாக இருந்துச்சுன்னா 4 மார்க் கிடைக்கும். அதே இது நீங்கள் அந்த கொஸ்டினை எழுதலைன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினோட வேல்யூ வந்து 0ங்க. அதே இது நீங்கள் தவறாக எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து மைனஸ் ஒரு மார்க் வந்து கம்மி பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எழுதுனதும் தேர்வுகள் வந்து 3 மணி நேரம் 20 நிமிடம் வந்து நடைபெற இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 13 மொழிகளில் வந்து இந்த தேர்வுகள் வந்து நடைபெறுங்க. அதாவது ஆங்கிலம், ஹிந்தி, அசாமி, பெங்காலி, குஜராத்தி, மலையாளம், மராத்தி, கன்னடம், ஒடியா, தமிழ், தெலுங்கு, உருது, பஞ்சாபி இந்த மாதிரிப்பட்ட அனைத்து லாங்குவேஜ்லையுமே வந்து நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்த இந்த டீட்டெயில் தாங்க நீட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நடைபெற இருக்கிற ஃபுல் மதிப்பெண் மற்றும் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்த்துக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த 180 கொஸ்டின் உங்களுக்கு 720 மார்க் எந்த மாதிரிப்பட்ட டாபிக் வந்து கேட்பாங்கன்னா, நீட் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நடைபெறும் பார்த்தீங்கன்னா, இயற்பியல் சம்மந்தப்பட்டதில் வந்து உங்களுக்கு 180 மார்க் கேட்பாங்க. வேதியியல் சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவில் வந்து 180 மார்க் கேட்பாங்க. தாவரவியல் சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து 180 மார்க் கேட்பாங்க. விலங்கியல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து 180 மார்க் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எல்லாருமே நம்ம இந்த மாதிரிப்பட்ட டாபிக் எல்லாம் வந்து நீங்கள் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் சம்மந்தப்பட்ட டாபிக் எல்லாம் வந்து கிளியராக தரவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த டீட்டெயில் தாங்க நீட் எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம கிளியராக பார்த்துருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. நீட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க உடனே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 12ஆம் கிளாஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் கிளியராக வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. மெயினாக வந்து உங்களுக்கு 9, 10, 11, 12 மெயினாக வந்து இந்த சம்மந்தப்பட்ட பாடத்திட்டங்கள் எல்லாமே வந்து சயின்ஸ், சோஷியல் டீட்டெயில் எல்லாம் வந்து நீங்கள் கிளியராக தரவு பண்ணுங்கள், பாஸ் பண்ணிக்கலாங்க.